இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்க போகிற அந்த தேவ வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வார்த்தையில தேவன் இந்த நாள்ல நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை, இளைஞர் இளைப்படைவார்கள், வாலிபர்களோ இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல எதிர்ந்து போவார்கள் என்று போட்டிருக்கிறது. இந்த நாள்ல கூட நமக்கு அநேக சோர்வுகள் வந்தாலும், அப்பா, சோர்ந்து போகிறவருக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிறார். ஏன் சோர்வு வருகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஏன் சோர்வு வருகிறது என்றால், வாழ்க்கையில் சோர்வு பல காரணங்களால் நமக்கு வரலாம். அதிகப்படியான வேலை பளு, ஓய்வில்லாமல் உழைப்பதால் நமக்கு சோர்வு வரலாம். எதிர்பாராத முடிவு கிடைக்காம, ஒரு காரியத்திற்காக நீண்ட காலம் காத்திருந்து அது நடக்காத போது வரும் ஏமாற்றம் நமக்கு சோர்வை கொடுக்கும். மன அழுத்தம், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதோ அல்லது பொறுப்புகளை சுமக்கும் போதோ ஏற்படும் பாரம். பாருங்களேன், மன அழுத்தம் நமக்கு சோர்வை உண்டாக்குகிறது. இதுல தேவன் நமக்கு கொடுக்கிற அதற்கான தீர்வு என்ன என்றால், புது பலன் நம்ம அடைய வேண்டும். கர்த்தருக்கு எசேயா 40:31 படி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இங்கே காத்திருப்பது என்பது சும்மா இருப்பது அல்ல. தேவனிடம் நம் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அவரிடம் ஆற்றலை பெறுவது. இதுல ஒரு பறவையை பற்றி நாம் பார்க்கிறோம், கழுகை பற்றி. ஒரு கழுகு வரும்போது தன் சிறகுகளை, புயல் வரும்போது தன் சிறகுகளை விரித்து அந்த புயல் காற்றையே பயன்படுத்தி உயிரை பறக்குமாம். அது போல நம் சோர்வையும் போராட்டங்களையும் நம் மேல் உயர்த்துவதற்கான சக்தியாக மாற்ற வேண்டும். சோர்வான புயல் வரும்போது அந்த புயலை வைத்து கொண்டே, அந்த சோர்வை வைத்து கொண்டே அதிலே பயணிக்கும் அந்த மனநிலைமையை நாம் அடைய வேண்டும். இந்த மனநிலைமை எப்பொழுது வரும் என்றால், தேவனிடத்துல புது பலனை பெற்றுக் கொள்ளும் போது. மத்தேயு 11:28 இயேசு கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்துல உலகம் தரும் ஓய்வு தற்காலிகமானது. துக்கம், தூக்கத்திலே சுற்றுலா போன்றவை நம் போகும்போது அது ஏதோ ஒரு காலத்திற்கு மாத்திரம்தான் நமக்கு பலனை தருகிறது. ஆனால் தேவன் தருகிற இளைப்பாறுதல் நம் ஆத்துமாவிற்கு, நமக்கு பயத்திலிருந்து, கவலையிலிருந்து நீக்கி நிரந்தரமான அமைதியை தருகிறது. எனவே நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாய் தேவன் நமக்கு பலன் தரும்படியாய் இந்த நேரத்துல தேவன் நமக்கு பலவீனத்தில அவருடைய பலன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று 2 கொரிந்தியர் 12:9 நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளும் போதுதான் தேவன் வல்லமையை நமக்கு முழுமையாக செயல்பட தொடங்குகிறது. நம்முடைய சொந்த பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய முயலும் போது சோர்வு உண்டாகிறது. தேவனே எனக்கு பலன் தாங்க என்று நாம் கேட்கும் போது அவர் நம்மை தாங்குகிறார். கழுகை போல எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதிலே தேவன் கழுகை நமக்கு எடுத்துக்காட்டாய் கொடுத்திருக்கிறார். கழுகு எப்படிப்பட்டது என்பதை பற்றி இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள்ல கூட கழுகின் பார்வை நமக்கு வேண்டும். கழுகின் பார்வை என்றால் விசுவாசத்தின் கண்கள் நமக்கு வேண்டும். கழுகு பல மைல் தூரத்திற்கு அப்பால் இருப்பவையை துல்லியமாக பார்க்கும் திறனை கொண்டது. ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்றால், விசுவாச கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். தற்போதைய பிரச்சனைகளை மட்டும் பார்க்காமல் தூரத்தில் இருக்கும் தேவனின் வாக்குறுதிகளை, வெற்றிகளை பார்க்க வேண்டும்.
தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பார்க்க வேண்டும். நமக்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். சோர்வு வரும்போது சூழ்நிலையை பார்க்காமல் தேவன் வைத்திருக்கிற லக்கை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக அவர் குறித்த தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்மை வைத்து அநேக காரியங்களை செய்ய அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமான தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? கழுகின் பார்வையை போல இருக்க வேண்டும். விசுவாசத்தின் பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக கழுகின் உறைவிடம் எதற்கென்று பார்த்தால் உயர்வான இடத்தை தான் அது தெரிந்து கொள்ளும். கழுகு ஒருபோதும் தரையிலே கூடு கட்டுவதில்லை. அவை எட்ட முடியாத உயரமான பாறைகளில் கூடு கட்டும். யோபு 39:27 படி உன் கட்டளையினாலே கழுகு உயரத்தில் பறந்து உயர்ந்த இடத்திலே தன் கூட்டை கட்டுகிறது. பாருங்களேன், பாறை என்பது தேவனுடைய வேதத்தில குறிப்பிட்டபடி நம் உலகத்தின் சிற்றின்பங்களில் கவலைகளிலும் வாழாமல், பாறை என்பது கண்மலையை குறிக்கிறது. தேவனுடைய கண்மலை மீது நம் வாழ்க்கையை கட்ட வேண்டும். எப்படியாக கட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய கண்மலையாகிய அவருடைய வார்த்தையின் மீது நம்மளுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது கீழுள்ள சிறிய பிரச்சனைகள் உங்களை தீண்டவே முடியாது. உங்களுடைய கண்களிலிருந்து உயர்ந்த இடங்களிலிருந்து பார்க்கும்போது சிறு சிறு மனிதர்களாக தோன்றுவார்கள். சிறு பெரிய மலை கூட சிறிய கல்லை போல நமக்கு தோன்றும். எப்பொழுது உயர்ந்த இடத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, உயர்ந்த இடமாகிய தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்கும்போது பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். பிரச்சனைகள் எல்லாம் சிறியதாய், மலை போன்ற பிரச்சனை கூட எல்லாம் மடுவாய் பறந்து போகும்படியாய் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? உயர்ந்த பார்வையா இருக்க வேண்டும். கழுகினுடைய பயிற்சி நமக்கு வேண்டும். அது எப்படி குழந்தைகளை, தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பலப்படுத்துகிறதோ அப்படியே தேவனும் நம்மை பலப்படுத்துகிறார். தாய் கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை கீழே தள்ளும். குஞ்சுகள் விழும்போது அவைகள் ரெக்கைகளை விரித்து பறக்க கற்றுக்கொள்ளும். ஒருவேளை அவை விழுந்து விடும் என்று தெரிந்தால் தாய் கழுகு கீழே வந்து தன் முதுகில் சுமந்து கொள்ளும். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்துகிறார். அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. உபாகமம் 32:12 படி உங்கள் வாழ்வில் திடீரென வரும் போராட்டங்கள் அது கூடு கலைக்கப்படுவது போன்ற சூழ்நிலைகளாய் இருக்கலாம். உங்களை அழிக்க அல்ல, உங்களை பலப்படுத்தவே அந்த கூடு கலைக்கப்படுகிறது. உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களை பலப்படுத்துகிறதற்காக. நீங்கள் விழும்போது தேவனே என்னை தாங்கும் என்று நீங்கள் கூப்பிடும் போது, உங்களுடைய சூழ்நிலைகள் எதிராக உங்களால் சமாளிக்க கூடாதபடி இருக்கும் போது, தேவனே என்னை காப்பாற்றும், தேவனே இந்த சூழ்நிலை என்னை சமாளிக்க முடியவில்லை என்று அவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேன் என்ற வாக்கின் பிரகாரமாய் அவர் தமது சிறகுகளை விரித்து உங்களை தாங்குவார் என்பதை மறவாதீர்கள். கழுகின் தனிமை உங்களை ஒரு காலம் தனிமையாக நீங்கள் போராடலாம். ஆனால் கழுகின் தனிமை எதை குறிக்கிறது என்றால் புதுப்பித்தலை குறிக்கிறது. The process of rebirth. கழுகின் வாழ்வில் 40 வயதாகும் போது ஒரு முக்கியமான கட்டம் வரும். அதன் அழகு மரபை நோக்கி வளைந்துவிடும். சிறகுகள் பாரமாகும். அப்பொழுது அது 2 வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று மரணம் அல்லது வலியுள்ள ஒரு மாற்றம். 40 வயதாகும் போது அந்த கழுகின் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும். அந்த நேரத்தில் அது 2 முடிவுகளை எடுக்க அது நியமிக்கலாம். ஒன்று, இனி நான் வாழவே வேண்டாம், என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியாது, நான் மரணத்தை தழுவுகிறேன் என்று அது ஒரு சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்கலாம். இன்னொரு சூழ்நிலை வலியுள்ள ஒரு மாற்றம்.
அது என்னவென்றால், அது ஒரு உயர்ந்த மலைக்கு சென்று தன் அலகை பாறையில் மோதி உடைக்கும். புதிய அலகு வளர்ந்த பின் தன் பழைய நகங்களை ஒவ்வொன்றாக பிடுங்கும். பின் பழைய சிறகுகளை பிடுங்கி எரியும். இந்த சூழ்நிலைகள்ல தன்னுடைய அலகுகளை பிடுங்கி, தன்னுடைய சிறகுகளை பிடுங்கி, தன்னுடைய ஒவ்வொன்றாக தன்னுடைய நகங்களை பிடுங்கும் போது அதற்கு மரணம் வராது, வலியுள்ள ஒரு சூழ்நிலையில்தான். ஆனால் அதற்கு புதிய நகங்கள் வளரும், புதிய சிறகுகள் வளரும், புதிய அழகு வளரும். இந்த நேரத்துல அதற்கு ஒரு புதிய சங்கீதம் 103:5 குறிப்பிடுவது போல் பழைய சுபாவங்களையும் கசப்பான எண்ணங்களையும் நாம் அவ்வப்போது களைந்து எறிய வேண்டும். இது வலியுள்ளதாக இருந்தாலும் அடுத்த 30 ஆண்டுகள் வாழ்வதற்கு இது அவசியம். பழைய எண்ணங்கள், நமக்கு நேர்ந்த அந்த காலகட்டத்தை திரும்பி திரும்பி எண்ணாமல் அதை பிடுங்கி போட்டு, அந்த கசப்பான நேரங்களை, நமக்கு வலியை கொடுக்கிற அந்த நேரங்களை எண்ணாமல் அதை பிடுங்கி போட்டு, அதை மறந்து விட்டு, அதை தூரத்தில் எரிந்து விட்டு, நம் குறித்த லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடத்தக்கதாய் அதை மறந்து, நம்ம அந்த வலி உள்ள நேரத்தை எல்லாம் மறந்து அதை தூக்கி எரிந்து விட்டு நம் வாழ்வது அவசியமாய் இருக்கிறது. பழைய தோல்விகளை சோர்வடைந்த சுமந்து திரியாதீர்கள். சோர்வை சுமந்து திரியக்கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வல்லவரா இருக்கிறார். இந்த நேரத்துல கூட கழுகின் அமைதி, காற்றின் மேல் அது நம்பிக்கையா இருக்கிறது. மற்ற பறவைகள் புயல் வரும்போது தங்கள் சிறகுகளை அடித்து தப்பிக்கும். ஆனால் கழுகு தன் சிறகுகளை விரித்து காற்றை இறுக பற்றி கொள்ளும். காற்று அதை மேலே தூக்கும். இதில் தேவன் ஆவியானவர் காற்றை போன்றவர். அந்த ஆவியானவர் நம்முடைய சொந்த போராட்டத்தை நிறுத்திவிட்டு அவருடைய வல்லமையை நம்மை வழிநடத்த அனுமதிக்க வேண்டும். போராடுவதை நிறுத்துங்கள், தேவனிடத்தில் சரணடைங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். உயரத்துல வாழ வேண்டும், பார்வை துல்லியமாக இருக்க வேண்டும். மாற்றத்திற்காக அஞ்சாதீர்கள். பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய பலத்தில இன்னும் அதிகமாய் பலனடையுங்கள். இந்த நேரத்துல கூட நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவனே, கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயதை வாழ வயதாக்கும் போது புது பலன் அடைய அப்பா, புது பலனை எங்களுக்கு தாங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே. உம்முடைய ஆவியே எங்களுக்கு பலத்தை தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல எங்களுக்கு பலத்தின் மேல் பலனை தரும்படியாய் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. நாங்க சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாய் உம்முடைய கரத்துல அப்பா எங்களுடைய துக்கங்களை, துயரங்களை இந்த நாள்ல உம்முடைய கரத்துல கொடுக்கும்படியாய் அப்பா உம்முடைய பாதத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாள் நல்ல நாளாக, இந்த நாள் ஒரு இனிய நாளாக எங்களுக்கு மாற்றி கொடுங்க. இந்த நாள்ல சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து அப்பா எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த நாள்ல உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, அப்பா உமக்கு நன்றிப்பா.